ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பத்மாஸ் கிச்சன். இன்றைக்கி ஈவினிங் போயிட்டு காய்கறிலாம் வாங்கிட்டு வந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீக்குக்கு தேவையானது மட்டும்தான் வாங்கிட்டு வந்தேன். சண்டே எப்படின்னு நம்ம நான்வெஜ் எடுப்போம். அதனால் திட்டமாக ஒரு 4 நாள் 5 நாளுக்கு நம்மளுக்கு வர மாதிரி இருந்தால் போதும்னு சொல்லிட்டு வெங்காயம் ஏற்கனவே இங்கே வெளியில் வந்தது, வண்டியில் வேனில் வாங்கிட்டேன். அதனால் தக்காளி, உருளைக்கிழங்கு, கருணக்கிழங்கு, சேப்பங்கிழங்கு, கேரட்டு, கால் கிலோ உருளைக்கிழங்கு, சேப்பங்கிழங்குலாம் பசங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. ஃப்ரை பண்ணி கொடுத்துட்டேனான்னுட்டு அரை கிலோ வாங்கிக்கிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். அதெல்லாம் இஞ்சி, கேரட், பீன்ஸ்லாம் கால் கிலோ. பூண்டு செம்ம ரேட்டு, விலை அதிகம். 1/4 கிலோ தான் வாங்கினேன். தக்காளி பழம் 1 கிலோ வாங்கினேன். ஏற்கனவே கொஞ்சம் தக்காளி பழம் வீட்டில் இருந்தது. சரி, அதெல்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சிடலான்னு சொல்லிட்டு எடுத்து வச்சேன். இன்றைக்கி பெண்களுக்கான ஒரு 4 டிப்ஸ் எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன். பிடிச்சிருந்தா எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் மிச்சப்படுத்தி கூட நம்மளால் சேமித்து வைக்க முடியும். இப்போ கிச்சனுக்கு தேவையான பொருள்கள், இப்போ நீங்கள் இந்த மாதிரி காய்கறிலாம் எடுத்து வைக்கிறதுக்கு இப்போ நிறைய பாக்ஸஸ்லாம் வந்துடுச்சு. நம்ம அதெல்லாம் வாங்கிடுவோம் ஆசைப்பட்டு, நல்லா இருக்குதுன்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டு வாங்கிடுவோம். ஆனால் அதெல்லாம் நம்மளுடைய ஃப்ரிட்ஜில் அக்சஸ் பண்ணி வைக்கும்போது மாவு நிறைய அரைச்சி வைப்போம். டப்பியில் 2 டப்பி 3 டப்பி நம்மளுக்கு இடம் பத்தாது. ஸோ நம்மளுக்கு ஸ்டோரேஜும் இடமும் இருக்காது. நம்ம ஃப்ரிட்ஜு நம்மளுக்கு டபுள் டோர் இல்லாமல் இந்த மாதிரி சிங்கிள் டோர் ஃப்ரிட்ஜு வச்சுருக்கிறவங்களுக்கு சொல்கிறேன். இந்த மாதிரி ஜிப்லாக் கவர் ரொம்ப ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாக அமேசானில் கிடைக்கிது. இது மாதிரி தான் நான் வாங்கி வச்சுப்பேன். உங்களுக்கு இது வாஷபிள் கூட. நீங்கள் ரீயூஸ் பண்ணிக்கலாம். வாஷ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி சில விஷயங்கள் டப்பா இதெல்லாம் தவிர்த்துட்டு இந்த மாதிரி 175 ரூபாயோ என்னவோ தான் நினைக்கிறேன் இது சம்திங். எனக்கு நான் வாங்கி இப்போ 4 மந்த்துக்கு மேலே ஆகுது. நான் வாஷ் பண்ணி தான் யூஸ் பண்ணுறேன். நல்லாவே வருது ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி ஒரு சில டிப்ஸ் எடுத்துக்கலாம். தேவையில்லாத வாங்கி நம்ம அந்த டப்பாவை இடமும் அடைச்சி அதை நம்ம ஆர்கனைஸ் பண்ணவும் மாட்டோம். கொஞ்ச நாளைக்கு ஆர்கனைஸ் பண்ணி வைப்போம். அதுக்கப்புறம் இடம் நம்மளுக்கு பத்தலைன்ட்டு எடுத்து போட்டுருவோம் அந்த டப்பிங்களெல்லாம். இது ஒரு டிப்ஸு. அடுத்தது இப்போ பணம் வருது, வரவு செலவுகள்லாம் எழுதி வச்சு கணக்கு பண்ணி செலவு பண்ண கற்றுக்கோங்க. இந்த மாதிரி எழுதி வச்சு பாருங்கள். இது ஒரு சப்ஸ்கிரைபரும் சொல்லியிருந்தாங்க, எழுதுனதை நல்லா காமிச்சு சொல்லுங்கன்னு. போன வீடியோவில் சரியாக காமிக்கலன்னு இதோ டிக் பண்ணுறேன் பாருங்கள். இந்த மாதிரி நான் முடித்ததெல்லாம் டிக் பண்ணிக்குவேன். இதெல்லாம் கட்டிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு டிக் பண்ணி வச்சுக்கிட்டா எனக்கு ஒரு ஞாபகம் இருக்கும். இன்னும் எதெல்லாம் நான் முன்னாடி கட்டணும், எதெல்லாம் நான் லேட்டாக கட்டலாம். இப்போ கரண்ட்டு பில்லாம் எனக்கு 14ஆம் தேதி வரைக்கும் டைம் இருக்குது. ஆனால் 2000 ரூபா தான். இந்த தடவையும் அதிகமாக தான் வந்திருக்கு. அடுத்த தடவை இன்னுமே கம்மி பண்ணணும். 1000 ரூபாக்குள்ளே தான் கட்டுவேன். ஏசி போடுறதுனால இந்த மாதிரி வருது. இதுக்கப்புறமா ஏசி போடுற வேலை அதிகமாக இருக்காது. கிளைமேட் சேஞ்ச் ஆகுது. இதுக்கப்புறம் நான் கம்மி பண்ணிக்குவேன். இந்த மாதிரி எழுதி வச்சு நீங்கள் டிக் பண்ணிட்டீங்கன்னா எதை ஃபஸ்ட்டு கட்டணும், எதை நம்ம கொஞ்சமாக 2 நாள் தள்ளி கட்டலாம் அப்படின்றது ஒரு புரிதல் உங்களுக்கு வரும். அதே மாதிரி வர காசில் ஒரு 1000 ரூபாய் எடுத்து நீங்கள் எமர்ஜென்சி கேஷுன்னு வைக்கிறீங்களோ இல்லை எப்படியோ எடுத்து வச்சுருங்க. அந்த காசு நம்மளுது இல்லைன்னு சொல்லி மறந்துடுங்க. அந்த காசு உங்களுக்கு பின்னாடி மாத எண்டில் லாஸ்ட்டில் உங்களுக்கு அது மீதமாக இருக்குது. அது மாதிரி 2 மாதம் எடுத்து வைங்க. அந்த காசு உங்களுக்கு மீதமாக இருக்குதுன்னா அந்த காசை எடுத்துன்னு போய்ட்டு நீங்கள் நகையில், அடகு நகையில் இருக்கிறதுலையோ கட்டலாம். ரொம்ப நாள் நீங்கள் ஏதாவது ஒரு பொருள் ஒரு ட்ரெஸ்ஸோ ஏதோ ஒன்று எடுக்க வேண்டிய நீடு இருக்கும். இப்போ நிறைய பேருக்கு ஒரு டாப்போ நைட்டியோ எடுக்கணும். ஆனால் 4 பேர் இருக்கிற ஃபேமிலியில் ஒன்றா போய் எல்லாருக்கும் போய் டக்குன்னு ட்ரெஸ்ஸு இன்னரோ ஏதோ எடுத்துட முடியாது. அதே மாதிரி பெண்கள் வீட்டுக்குள்ளேயே இருந்துக்கிட்டு 4 சவுத்துக்குள்ளேயே இருந்தீங்கன்னா உங்களுக்கு உலகம் தெரியாது. வெளியில் போயிட்டு ஒரு பேங்க்குக்கோ, ஒரு எல்ஐசி கட்டுறதுக்கோ, ஒரு கரண்ட் பில்லுக்கோ நீங்கள் போயிட்டு வந்தீங்கன்னா தான் உங்களுக்கு அது எப்படி இந்த ஃபார்மை ஃபில்லப் பண்ணணும், எப்படி எழுதணும், எதை எப்படி கட்டணுன்ற ஒரு நாலேஜ் உங்களுக்கு இருக்கும். நிறைய புரிதல் வரும். நிறைய பேரை பார்க்கும்போது உங்களுக்கு வெளியில் போயிட்டு பாருங்கள். நான் கூட அப்படி தான் பார்ப்பேன். யார் என்னென்ன பண்ணுறாங்க. இந்த நகைச்சீட்டு சேவிங்ஸ் போடும்போது கூட என் ஹஸ்பண்ட் உன்னால் முடியாது, ஏன் இதிலலாம் போய் சேர்ந்தேன்னு தான் சொன்னாங்க. ஆனால் கஷ்டப்பட்டு கட்டினேன். நான் கட்ட முடியுங்க, என்னால் நான் எப்படியா சேவ் பண்ணி கட்டுறேன்னு சொல்லி கட்டி இன்றைக்கி முடிச்சிட்டேன். இது மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துலேயுமே நம்மளாக முடிவு பண்ணி சேர்ந்தால் தான் நம்மளால் சேவிங்ஸ் பண்ண முடியும். அதனால தான் உங்களுக்கும் நான் சொல்கிறேன், மோட்டிவேஷனாக எடுத்துக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா.